ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். கலர்ஃபுல்லான ஒரு கேசரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? ரவை 100 கிராம் எடுத்திருக்கேங்க. ரவைக்கு ஈக்குவலாக சர்க்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டு நிறையா பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, 2 ஏலக்காய், நெய் தேவையான அளவு, முந்திரி 10 முந்திரி உடச்சி வச்சுக்கோங்க. அது மாதிரி 10 திராட்சை. இது என்ன ஜூஸுனால் மாதுளம்பழத்தை ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கலக்காமல் எடுத்த ஜூஸு மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துருக்கேன். கலருக்காக இதான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபுட் கலரும் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக மாதுளம்பழத்துலேருந்து எடுத்த ஜூஸ் இதை தான் நான் கலருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தவாவில் இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ முந்திரி சேர்த்துட்டேன். முந்திரி சேர்த்தோன்னே நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம் முந்திரியை. அடுத்து திராட்சையை போட்டு வறுக்கலாம். திராட்சையை போட்டோன்னே அப்படியே பலூன் மாதிரி வீங்கி வறுப்பாங்க. அப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டேங்க திராட்சையும். இப்போ பாருங்கள், இதே நெய் இருக்கிற தவாலே நான் ரவையை போட்டு வறுக்க போகிறேன். ரவை 100 கிராம் எடுத்துருக்கோம். இதிலே போட்டு வறுத்து எடுத்துருங்க. சும்மா 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுவேங்க. நீங்கள் 2.5 பங்கு தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலையா மாதுளம்பழம் ஜூஸ், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. ரவையை சேர்த்து கிண்டலாம். கெட்டி இல்லாமல் கிளறி விடணும். ரவை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. ரவையை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். கேசரி இன்னொரு கலரில் செய்கிறதுக்கு நான் இங்கே பாருங்கள் கேரட் ஜூஸ் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலருக்காக 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 100 கிராம் சர்க்கரை, தேவையான அளவு நெய், முந்திரி, 2 ஏலக்காய், திராட்சை, தேவையான அளவு உப்பு. தேவையான பொருட்கள் இவ்வளோ தாங்க. செய்யலாம். நெய் ஊற்றிக்கலாங்க. தவா ஹீட் ஆனோடனே நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நம்ம பலூன் மாதிரி வருங்க. அந்த அப்போ எடுத்துடலாம். இப்போ இதே தவாவில் நெய் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம இதிலே ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கெட்டியிலேருந்து ரவையை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. எடுத்துடலாம். ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுறோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கூட வேணால் 2.5 பங்கு ஊற்றி செய்யலாம். நான் 2 பங்கு ஊற்றிருக்கேன். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை சேர்த்துடலாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு தண்ணி. ரவையை சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டணுங்க. பாருங்கள், ரவை இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சா, வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், நேச்சுரலாகவே ஆரஞ்சு கலர் வந்துடுச்சு. எந்த ஃபுட் கலரும் நம்ம மிக்ஸ் பண்ணலை. கேரட்லேருந்து எடுத்த ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 பங்கு ரவைக்கு 1 பங்கு சர்க்கரை. கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடணுங்க. கொஞ்சம் கெட்டி ஆகும். நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லா இதாகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் சர்க்கரை ரவை எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், முந்திரி, திராட்சை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இயற்கையாகவே கடவுள் நமக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காரு, வண்ணங்களை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி எது யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஃபுட் கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விதமாக கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரவை 100 கிராம், அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை 100 கிராம், நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய்,
உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பாலில் வந்து நான் குங்குமப்பூவை கலந்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா பால். இதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் கலருக்காக. ஒரே பாட்டை பாடுறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில் செய்யணுங்கிறதுனால நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா பாலில் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இந்த கலர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்தோன்னா முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும். இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை எடுத்துடலாங்க. இப்போ இதே நெய்யில் வந்து ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ரவையை வறுத்தாச்சுங்க. இப்போ அது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி. தண்ணி கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ரவை நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாலில் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம். ஸோ அதை ஊற்றிடலாம். அந்த பாலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஒரு மாதிரி லெமன் எல்லோவாக இருக்குது கலரு, கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக கேசரி பண்ணியாச்சு. இது மாதுளம்பழம் ஜூஸில் பண்ண கேசரி. இது வந்து குங்குமப்பூ பாலில் சேர்த்த கேசரி. இது வந்து கேரட் ஜூஸில் பண்ண கேசரி. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எந்த ஒரு ஃபுட் கலர் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.